வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் உங்க சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ பத்மபூஷன் அவார்டை பற்றி ஒரு சீரியஸ் அப்டேட் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பத்மபூஷன் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பரிந்துரை கடிதம் கேட்கலான்னு போனேன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு வயசு சின்னதாக இருக்குது, சின்ன வயசாக இருக்குது, அது பத்மபூஷன் வாங்குறதுக்கு இன்னும் வயசு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாத நான் வெளியில் விசாரிச்சதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பத்மபூஷன் விருது வந்து அவங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரியும் சொன்னாங்க. அவங்களே வந்து தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பத்மஸ்ரீக்கு நான் விண்ணப்பிச்சுட்டு இருந்தேன். நேஷனல் அவார்ட்ஸ் இந்த 3 அவார்டில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபூஷன், பத்மபூஷன் இல்லை பத்மஸ்ரீ, அது 3ல் ஏதாவது ஒன்று தான் விண்ணப்பிக்க முடியுற ஆப்ஷன் இருக்கிறதுனால, ஏற்கனவே பத்மஸ்ரீ விண்ணப்பிச்சுட்டு இருந்ததுனால என்னால் டைரெக்டாக விண்ணப்பிக்க முடியல. இந்த ஒரு சின்ன அப்டேட் கேட்குற வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் இயர் பத்மபூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் விண்ணப்பிச்சு பயன்பெறேன். இந்த ஒரு சின்ன அப்டேட் கேட்குற வீடியோ. இது போன்ற அப்டேட் மற்றும் கிளிப் தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியனுக்கும் தேங்க்யூ.